இன்றைய முஸ்லிம்களுடைய நிலை. இவ்வளவு இழிவில் இருக்கிறோமே, ஒரு மோசமான பின்னடைவில் இருக்கிறோமே, இருந்தாலும் இது அவர்களுக்கு பழகிவிட்டது போலும். இந்த அவமானங்கள், கேவலங்கள், அபகரிப்புகள், தன்னுடைய சகோதரர்களுக்கு நடக்கக்கூடிய அன்றாட கொடுமைகள், இவையெல்லாம் அவர்களுக்கு சகஜமாகிவிட்டது, பழக்கமாகிவிட்டது போலும். இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு தெரியுமா? ஏன் எதிரிகள் நம் மீது சுமத்தப்படுகிறார்கள்? அவர்களுக்கு முன்னால் துணிவோடு முன் வருவதற்கு முஸ்லிம்களுக்கு வீரம் இருப்பதில்லை, துணிவு இருப்பதில்லை, அதற்கான சிந்தனை இருப்பதில்லை. இவை எல்லாவற்றையும் நாம் சிந்தித்து பார்த்தால் ஒரு உண்மையான ஒரு காரணம் தெரியும். அல்லாஹுவை அறியாமல் இருப்பது, அல்லாஹுடைய மார்க்கத்தை அறியாமல் இருப்பது, இந்த ஒரு காரணத்திலிருந்து 100 பிரச்சனைகள் உருவாகும். அல்லாஹுவை அறிந்திருந்தால் இந்த இழி நிலை நமக்கு ஏற்பட்டிருக்குமா? அல்லாஹுவை அறிவதென்றால் அவன் ஒரு இறைவன், அர்ஷுக்கு மேலே இருக்கிறான் என்று அறிந்தால் போதுமா? அல் குர்ஆன் அல்லாஹுவை எப்படி அறிமுகப்படுத்துகிறதோ, அவனுடைய நம்பிக்கையை எப்படி கற்றுக் கொடுக்கிறதோ, ஒரு நம்பிக்கையாளன் எத்தகைய ஈமானிய அடையாளங்களை உடையவனாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறதோ, அது நம்மில் வராத வரை, அதை நாம் உள்ளத்தாலும் சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்தாத வரை நாம் மூமினாக ஆக முடியாது.